ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு, நான் கீழ செடிங்க கிட்ட போயிட்டேன். பூ ஏதாச்சும் பூத்துருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, பூத்திருந்துச்சுன்னா சாமிக்கு கொண்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ கவலை இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து எனக்கு முக்கியமா செடிங்க கிட்ட போயிட்டாலே போதும். ரொம்ப ரிலீஃபா இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும், எவ்வளோ டிப்ரெஸ்ட் மூமெண்ட்ஸா இருந்தாலும் பரவால்ல, அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். நேச்சர் இஸ் ஆர்ட் ஆஃப் த காடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துலயும் கடவுள் இருக்காங்க போல. சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்கல்ல, பூமி தாய் இருப்பாங்க, பூமி தாய் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அங்க போனோனே ஒரு மாரி மிராக்கிள் மாதிரி தான் ரிலீஃபா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். லைஃப்ல வந்து நம்மள நெறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா, நம்மள வந்து ஹீல்க்காக தேடிட்டே இருப்போம். எப்படிடா ஹீல் ஆகுறதுன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து வெளில வந்துரணும்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அண்ட் கிரேட்டஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அங்க போனாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நேரமாச்சும் நிம்மதியா இருக்கலாம். ஸோ இதான் இன்னைக்கோட விளாக். நாளைக்கு பார்க்கலாம்.